வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முத்திரைகள். மார்ச் 23. உலகளாவிய துதி. அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றில் உள்ளடங்கிய வஸ்துக்கள் யாவும், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். வெளிப்படுத்துதல் 5 வசனங்கள் 13-14. பரலோக சேனைகள் அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவை மீண்டும் தொழுது கொள்கின்றன. இது ஏன் மிகவும் முக்கியமானது? அவரை துதித்து கொண்டே இருப்பதை அவர்களால் ஏன் நிறுத்த முடியவில்லை? இந்த வசனங்களை நாம் நம்முடைய சொந்த அனுபவத்தை வைத்து பார்க்கிறோம். ஆனால் இயேசுவின் தாழ்மை பரலோகத்தின் தூதர்களிலும் பிரபஞ்சத்தின் பிற ஜீவிகளிலும் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கியிருந்தது. லூசிஃபரின் ஆரம்ப கால குற்றச்சாட்டுகளில் ஒன்று கிறிஸ்து தன்னை விட உயர்ந்தவரோ சிறந்தவரோ இல்லை என்பதுதான். இயேசு தன்னோடும் பிதாவோடும் வைத்திருந்த உறவை அவன் பகுத்தறியவில்லை. கிறிஸ்து அவர்கள் மத்தியில் மிகவும் தாழ்மையுடன் நடந்தார். எனவே அவர் உண்மையிலேயே தங்களை விட எவ்வளவு உயர்ந்தவர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இவ்வாறு கிறிஸ்து தேவ தூதர்களுக்கும் தேவனுடைய உண்மையான தன்மையை வெளிப்படுத்தினார். இயேசு மனித குலத்தை உருவாக்கினார். மனித குலத்திற்குள் சென்றார். அவர்கள் மத்தியில் மிகவும் தாழ்மையோடு நடந்தார். அதனால் பிரபஞ்சத்தின் மகத்துவ தேவன் தங்கள் மத்தியில் மாம்சத்தில் இருந்ததை அவர்களால் பெரும்பாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த பரிசுத்தமான விளக்க பாடம் நம் ரட்சிப்புக்காக மட்டுமல்ல, மனிதரை சிருஷ்டித்தவர் மனிதர் மத்தியில் நடக்க விரும்புகிற அளவுக்கு தாழ்மையானவர் என்பதை பரலோக ஜீவிகளும் ஆழமாக புரிந்து கொள்ள உதவுவதாக இருந்தது. அவரை தொழுதவர்கள் 10 கற்பனைகளில் 4ஆம் கற்பனையை அங்கே பிரதிபலிக்கிறார்கள். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினார். யாத்ராகமம் 20 வசனம் 11. சிருஷ்டிகள் அனைவரையும் சிருஷ்டித்த கிறிஸ்துவை வலியுறுத்த அது சொல்லப்படுகிறது. 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள், தேவ தூதர்கள் ஆகிய அனைவரும் இதை பல 100 ஆண்டுகளாக அறிந்திருக்கிறார்கள். இந்த மகிமையான தொழுகையில் நாம் மட்டுமே இன்னும் இவ்வாறு பாடாமல் இருப்பவர்கள். அவ்வாறு நாம் பாடும்போது கிறிஸ்து நம்மை பரலோக வீட்டிற்கு அழைத்து சென்றிருப்பார். என் கர்த்தரும் இரட்சகருமானவரே, நான் உமது சிங்காசனத்தண்டை வரவும் என் வாழ்நாளெல்லாம் உம்மை துதிக்கிற துதிகளை ஏறெடுக்கவும் என்னை புதிதாக உருவாக்கும். அதிக ஆராய்ச்சிக்கு 1 நாளாகமம் 29 வசனம் 11, யோவான் 1 வசனம் 3, வெளிப்படுத்துதல் 14 வசனம் 7. ஆமேன்.